குட் மார்னிங். சுக்கவனம் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து பேசுகிறேன். நேற்று நம்ம லெமன் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். அது நான் இன்றைக்கி காத்தால் ப்ராசஸிங்க்கு எடுத்துட்டேன். ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்து ஃபஸ்ட்டு ஒரு 50 வந்து கட் பண்ணி மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு பெசரி வச்சுருக்கேன். அடுத்த 50யும் கட் பண்ணியாச்சு. ஜென்ரலாக நான் கட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா 8 கட் பண்ணுவேன், ஸ்மாலர் பீசஸாக இருக்கட்டும்னு. மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிக்கிள் போட்டுப்போம், பெருசாக இருந்ததுன்னா அப்படியே வேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஜென்ரலாக வீட்டில் பண்ணுறது தானே, 1க்கு 2 கூட போட்டுக்கலாம். ஆனால் வேஸ்ட் ஆகிடுதுன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் ஸ்மாலர் பீசஸாக தான் பண்ணுவேன். இப்போ லெமன் கட் பண்ணிச்சே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொட்டையெல்லாம் வந்துடும். ஆனால் இந்த ஸ்மாலர் பீசஸாக கட் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ கொஞ்சம் நடுவில் தெரியறதெல்லாமும் நம்ம கத்திலேயே அப்படியே பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். என்னென்னா சாப்பிடச்சு அந்த கொட்டை வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். அதையும் முடிஞ்ச வரைக்கும் ரிமூவ் பண்ணிவிடுவேன். அதுக்கும் உள்ளே இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அது பெரிய இம்பேக்ட் இருக்காது. இப்போ எடுத்து வச்சுருக்க 50யும் ப்ராசஸ் பண்ணோம். இன்றைக்கி காத்தால் போய் இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஒரு 20-25 பழம் இருந்தது. அது நிறைய கிளைக்கு நடுவில் இருந்தது, அதையும் எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ அதையும் இப்போ இதோட ஆட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிவிடுவேன். இப்போ எல்லா லெமனையும் கட் பண்ணி முடித்தாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை வந்து மொத்தமாக மஞ்சள் பொடி போட்டு கலந்து வச்சுருவேன். கலந்து வச்சுட்டு இப்போ லேயர் பை லேயர், இப்போ அடியில் வந்து ஒரு லேயர் சால்ட் போட்டு, அதுக்கு மேலே வந்து லெமன், அதுக்கு மேலே சால்ட், அதுக்கு மேலே லெமன், அந்த மாதிரி அடுக்கடுக்காக போட்டு வச்சாச்சு. இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. மேலே அந்த சால்ட்டு பேலன்ஸ் இருந்தது போட்டு நம்ம வச்சிட்டோம். இது ஒரு 3-4 டேஸ் நான் தொடவே மாட்டேன். இப்போ அப்படியே இருக்கும். ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் ஒருக்கா கலக்கி விடுவேன். திருப்பி 5th or 6th டே வந்து மேலே வந்து நல்லா ஒரு வெள்ளை துணி போட்டு வேடு கட்டி வெயிலில் வச்சுருவேன். நல்லா வச்சுட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நல்லா ஆறினோன்னு ஒரு நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சுருவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா எடுத்து சும்மா கலர்னா போகிறோம். அது கூட ஒரு 15 டேஸ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வைக்கலாம் தேவைப்படாது. அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நம்ம அப்புறம் எப்பப்போ வேணுமோ நம்ம அப்பப்போ தாளிச்சிக்கலாம். மெயினாக நம்ம எப்போ வந்து மந்த்லி ஒன்ஸோ 15 டேஸ் ஒன்ஸோ நம்ம ஏன் அப்படி தாளிக்கிறோம் அப்படின்னா, அந்த மிளகாப்பொடியோட கலர் மெயினாக ரிட்டைன் ஆகிறதுக்கு. ஏன்னா மொத்தமாக போட்டு முதலே வச்சிட்டோம்னா அந்த கலர் வந்து எப்போவுமே கண்டிப்பாக மக்க தான் செய்யும், கொஞ்சம் கலர் கம்மியாயிடும். ஆனாலும் வந்து அப்பப்போ வேணும்னுச்சா எடுத்து நம்ம தாளிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட், எண்ணெயும் நம்ம நல்லெண்ணெயும் சேர்க்குறோம்ல, அதனோட ஃப்ரெஷ்னஸும் அப்படியே இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் அப்பப்போ பண்ணுறது. பட் இந்த பிக்கிள் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. எல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறமா நல்லா அந்த ஊறி கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு தாளிக்கச்ச நான் வந்து அப்போ ஒரு போஸ்ட் போடுறேன். தேங்க்யூ.